அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, மேஷ ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான கன்னி ராசியில் புதன் மற்றும் சூரியன் ஆகிய 2 கிரகங்களுடைய சேர்க்கை. இந்த நிகழ்வை புத ஆதித்ய யோகம் என்று அழைக்கக்கூடியதுங்க. இந்த நிகழ்வானது செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கு. கன்னி மாதத்தில் பிறக்கப் போகும் இந்த சூரியன் மற்றும் புதன் ஆகிய 2 கிரகங்களுடைய சேர்க்கை மேஷ ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்ட மேஷ ராசி அன்பர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே துணிச்சலோடும் தைரியத்தோடும் செய்து முடிக்கக்கூடிய நபர்கள். செவ்வாய் அப்படின்னு சொல்லிட்டாவே தைரியக்காரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு கிரகம். எல்லா நேரத்திலையும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியவர்கள், மற்றவர்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மையை கொண்டவர்கள் அப்படிங்கிற சொல்கிறது இந்த மேசராசிக்காரர்கள் தான். இந்த மேசராசி அன்பர்களுக்கு கடந்த சில காலகட்டங்களாக வாழ்க்கையில் தான் நிறைய சந்தித்த இழப்புகள் மற்றும் நஷ்டங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்திங்க. எல்லா விஷயத்தையுமே கரெக்டாக தான் பிளான் பண்ணி பண்ணுறேங்க, எல்லாமே சரியாக தான் போகும் அப்படின்னு நினச்சி ஒரு பிளான் பண்ணுறேன். ஆனால் அது என்னுடைய கை மீறி போயிட்டுருக்குங்க. நான் நினைக்கிறது ஒன்று, இன்றைக்கி நடக்கிற ஒரு சூழ்நிலை அப்படியே டோட்டலாகவே ஆப்போசிட்டாக இருக்குது. எல்லாத்தையும் பண்ணக்கூடிய தைரியமும் துணிச்சல் தன்னம்பிக்கை இந்த எல்லாமே இருக்குது. இருந்தும் சில காரியங்கள் என்னால் சரியான விதத்தில் செஞ்சு முடிக்க முடியலைங்க. என்னால் கரெக்டாக ப்ராப்பராக பிளான் பண்ண முடியல, சரியாக யோசிக்க முடியலைங்க. எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதில் தேவையில்லாத சில தடைகள், குழப்பங்கள், மனக்குழப்பங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாகிருச்சு. ஒவ்வொரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிதி தேவைகள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. குடும்பத்தில் சூழ்நிலைகள் அப்படிங்கிறது சரியாக வரல. யார் என்ன சொன்னாலுமே நம்ம இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு யாருமே பாசிட்டிவான பதில்கள் அப்படிங்கிறது சொல்லவே மாட்டேங்கிறாங்க. எல்லாமே நமக்கு நெகட்டிவான சில காரணங்கள் மட்டும்தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் பண்ண வேண்டாங்க, இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாகும். ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிங்க, ஏற்கனவே நடந்த மாதிரி மறுபடியும் நடந்துற போதுன்னு சொல்லி நம்மளை அதிகமாக நெகட்டிவான சில கருத்துக்களை மட்டும்தான் சொல்கிறாங்களே தவிர யாருமே பாசிட்டிவான ஒரு சூழல் அப்படிங்கிறது நமக்கு சாதகமான நிலையில் யாருமே சொல்லலைங்க. இப்படி இந்த மாதிரி விஷயத்தை எல்லாத்தையும் போட்டு தேவையில்லாமல் குழப்பி நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை கூட சரியான விதத்தில் செய்ய முடியாமல் போயிடுச்சு. இதனால் தடைகள் மற்றும் தாமதங்கள் அப்படிங்கிறது ஜாஸ்தியாகிட்டே இருக்குது. எல்லா விஷயத்தையுமே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிறது. சூரியன் நிர்வாக திறமையும் தலைமை பண்பு வகிக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியவருங்க. உங்கள் ராசியில் மட்டும்தான் இந்த சூரியன் உச்ச நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம். புதன் கன்னி ராசியில் ஆட்சி மற்றும் உச்சநிலையில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம். ஸோ இந்த 2 கிரகமும் உங்களுடைய 6ஆம் வீட்டில் இணையும் பொழுது சில விஷயங்களை துணிச்சலோடும் தைரியத்தோடும் சவால்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. இந்த குறுகிய காலகட்டங்களில் நீங்கள் என்னென்ன பிளான் பண்ணியிருந்தீங்களோ அந்த பிளான் எல்லாத்தையுமே சரியாக வழி நடத்துதலுக்கு சரியான ஒரு காரணமாக அமையக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்குங்க. நிர்வாகத் திறமை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு வேலையில் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேங்க, அந்த வேலையில் எனக்குன்னு சில பொறுப்புகளும் சில ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது எதுவுமே இல்லாமல் இருக்குது. அந்த பதவி உயர்வாக இருக்கட்டும், ஒரு சம்பள உயர்வாக இருக்கட்டும், எதுவுமே சரியான ஒரு சூழலில் கிடைக்கவே மாட்டேங்குதுங்க. இந்த இடத்த விட்டு வேறு ஏதாவது ஒரு கம்பெனிக்கு போயிடலாமா அல்லது வேறு ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி நிறைய முயற்சிகள் பண்ணோம். அந்த முயற்சிகளும் பெரிய அளவில் தடைகள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குது. இருக்கிற இடத்துலேருந்து மாறுனா இருக்கிற வேலையும் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே அடுத்த வேலையை போய் சர்ச் பண்ணுறது, அடுத்த வேலைக்கு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது, அடுத்த வேலைக்கு எங்கேயாவது வேறு கம்பெனிக்கு போகலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வரவே மாட்டேங்குதுங்க. ஏன்னா என்னுடைய சூழ்நிலைகள் அப்படி இருக்கிற வேலையை தொலைச்சிட்டோம் அப்படின்னா நிதி தேவைகள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாயிரும், நிறைய பிரச்சனைகள் வந்துடுங்க. இதனால் மறுபடியும் குடும்ப சூழல் அப்படிங்கிறது நான் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பின்னோக்கி போயிடும் அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே அதையவே வச்சு சமாளிச்சிட்ருக்காங்க. இங்கே போராடக்கூடிய காலகட்டங்களில் எனக்குன்னு எந்த ஒரு பதவி உயர்வோ அல்லது சம்பள உயர்வோ அப்படிங்கிறது எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. என்னோடய நிதி தேவைகளை நான் பூர்த்தி பண்ண முடியும்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கட்டாயமாக புதிய வேலை அப்படிங்கிறத இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலக்ட் ஆகக்கூடிய சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. வேலை இல்லாத நபர்களுக்கு கூட புதிய வேலைகள் கிடைக்கும். நல்ல சூழ்நிலை, அறிவாற்றலை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. நீங்கள் நினச்சபடி உங்களுக்கு சம்பள உயர்வுடன் கூடிய பதவி உயர்வு அப்படிங்கிறது எதிர்பார்த்த நேரத்தில் கட்டாயமாக கிடைக்கும். தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு புதிய தொழிலை தொடங்குவதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. தொழிலில் இதுவரை இருந்த வந்த மந்த நிலைகள் அப்படிங்கிறது அகலும். அதே நேரத்தில்
ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்நோக்கிட்டு இருக்குங்க. புதிய ஆர்டர்ஸ் ஏதாவது நமக்கு கிடைக்குமா, புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்குமா, அதே நேரத்தில் நம்ம எதிர்பார்த்த இடத்துலேருந்து நமக்கு வர வேண்டிய சில விஷயங்கள் கிடைக்குமான்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க. அரசாங்க வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய பொறுப்புகள் மற்றும் வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகரிக்குங்க. வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு வாழக்கூடிய ஒரு சில காலகட்டங்கள் இப்போ வரக்கூடிய இந்த இந்த புதன் ஆதித்ய யோக காலகட்டங்களில் நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும். மன வலிமையும், அதாவது நிதி சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் மற்றும் வலுவான ஆளுமை கொண்ட திறனாக வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. அதே நேரத்தில் திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஸோ திருமணம் நிறைய விஷயங்கள் ரொம்ப அலைன்ஸ் எல்லாம் பார்த்துட்டே இருக்கோம். ஏதாவது ஒரு சூழ்நிலையில் சொந்த பந்தங்களும் சரிங்க, நண்பர்கள் மூலமாகவும் சரி, நமக்கு ஆகாத நபர்கள் எல்லாமே ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு நடக்கக்கூடிய திருமணத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வந்திருக்கும். இதனால் எதிரிகள் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருப்பாங்க. நல்லது சுப நிகழ்வுகள் உங்களுக்கு நடக்காதவாறு நிறைய தடைகள் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அந்த தடைகளை மீறி திருமணம் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது எதிர்பார்த்த இடத்துலேருந்து கரெக்டான வரன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. திருமணம் ஆன நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கூடிய விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கட்டாயமாக ஏற்படும். நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோங்க, எதுவுமே எனக்கு சாதகமான சூழல் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் திருமணம், அதாவது குழந்தை சார்ந்த சில யோகங்கள் அப்படிங்கிறது இருக்கும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்து தான் போகிறோங்க. தேவையில்லாத சில முன்கோபத்தினாலையும் தேவையில்லாத சில வாக்குவாதங்களாலையும் இன்றைக்கி குடும்ப சூழல் அப்படிங்கிறது நான் நினச்ச மாதிரி இல்லை. எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டுட்டு இருக்க, நிம்மதி அப்படிங்கிறதே இல்லைங்க. 2 பேருமே பிரிஞ்சு போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்துருச்சு. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்போல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற சூழ்நிலை அப்படிங்கிறதே இல்லை. யாரோ ஒரு நபருடைய பேச்சை கேட்டு தேவையில்லாமல் குடும்பத்தில் குழப்பங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டுகிட்டே இருக்குது. என்னால் எதையுமே சரியாக சமாளிக்க முடியல, இருந்த உறவுகள்லாம் பிரிஞ்சு போகிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் ஏற்பட்டுருச்சுன்னு யோசிச்சுட்ருக்கிறவங்களுக்கு கட்டாயமாக கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது மேலோங்குங்க. பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேருவாங்க. அதே நேரத்தில் இந்த காதல் சம்மந்தப்பட்ட விவகாரங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு சரியான ஒரு நல்ல தகவல்கள் அப்படிங்கிறது உங்களை வந்து சேருங்க. நிறைய விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்ததை மீறி நடக்கக்கூடிய சில காரணங்கள், நான் எந்த தவறுமே செய்யலைங்க, ஆனால் அந்த செய்யாத தவறுக்கு நான் பெரிய தண்டனை அனுபவிச்சுட்ருக்கிறேன், நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தேங்க, இன்றைக்கி எல்லாமே வந்து சின்னாபின்னமாக போயிடுச்சு, ஆளுக்கு ஒரு திசையில் வாழக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டுருச்சு. இந்த நிலையெல்லாம் மாறுமா, நாங்கள் பிரிந்த நபர்கள் எல்லாம் ஒன்று சேர முடியுமான்னு யோசிக்கிறவங்களுக்கு கட்டாயமாக ஒரு நல்ல சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் ஏற்படுங்க. பிரிந்த நபர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. வீடு கட்டக்கூடிய யோகமும், ஒரு இடம் வாங்கக்கூடிய யோகம், வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான சூழல் அப்படிங்கிறதெல்லாம் கட்டாயமாக ஏற்படும். நிறைய நாள் முயற்சி பண்ணியிருப்பீங்க, சொந்தமாக ஒரு வீடு கட்டணும், இல்லை சொந்தமாக ஒரு இடம் வாங்கணும், தனக்குன்னு ஒரு வண்டி வாகனம் வாங்கணும், போராட்டங்கள்லேயே வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கிறீங்க. அந்த மாதிரி ஒரு சூழல் அப்படிங்கிறது இப்போ ஏற்படுங்க. இது வரைக்கும் இருந்து வந்த வம்பு வழக்கு பிரச்சனை, பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் இதெல்லாமே தீர்ந்து உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும். வீடு கட்டுவீங்க. அதே நேரத்தில் புதுசாக இடம் வாங்குறதோ, வண்டி வாகனம் வாங்குவதற்கான முயற்சிகள், வீட்டுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கக்கூடிய யோக காலமாக இருக்க போது ஆரோக்கியத்தில் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தவங்களுக்கு நிச்சயமாக அதற்குண்டான தீர்வுகள் அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னா ஹெல்த்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குங்க, நரம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள்லாம் அதிகமாக வந்துகிட்டே இருக்குது, சரியாக என்னால் ஆக்டிவாக செயல்பட முடியல. ஏன்னா சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய நபர்கள் தான் இந்த மேஷராசிக்காரர்கள். அவங்களுக்கே சில நேரத்தில் சில உடல் ரீதியாக பாதிப்புகள் இருக்குது. அந்த பாதிப்புகள் விலகக்கூடிய ஒரு காலமாக இருக்க போது கல்வியில் நல்ல ஒரு மேன்மை அப்படிங்கிறது இருக்கும். நல்ல கல்வி மற்றும் அறிவாற்றல் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது நீங்கள் ஆசைப்பட்ட துறையில் படித்து அதுக்கு உண்டான சாதனையை காட்டி அதிலே நல்ல தலை சிறந்து விளங்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது எதிர்பார்த்த படிப்புகள் கண்டிப்பாக கரெக்டான சூழலில் படித்து முடிப்பீங்க. நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முறையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி திசாபுத்திகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சில காரியங்கள் அடியெடுத்து வைக்கும்போது அது ஒரு நல்ல வெற்றி அப்படிங்கிறது கொடுக்கும். உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையே உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.